அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழா மேடையினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கலை பிதாக்களுக்கும், பத்திரிகை, ஊடகம் மற்றும் அச்சு நண்பர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தோழர் அனைவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அலாவுதீனில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், பொன்னுவிலை ரூமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு கிளா படித்தது திருநிதி செல்வம் சார், அவர் நடித்த படம் தான். இன்றைக்கி நான் பாலு சார் பற்றி சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடந்தது எல்லாமே யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான். இந்த டைட்டில் அறம் செய், மணிமேகலையில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அறம் செய்ன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, உணவு உடை உறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தெரியும். அதுக்கப்புறமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அறம் எனப்படுவது யாதினை யாதென்றும் தீது இல்லாத சொல் என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதாக இருக்கக்கூடாது, வார்த்தை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாக மாறும் சொல்கிறாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி அறத்தை செய்யக்கூடாது, அறம் செய்யன்னு சொல்லக்கூடாது, அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு உடை உறையுள் இன்றைக்கி வரைக்கும் ரேஷனில் அரிசியாக கொடுக்குறான். பொங்கல் ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி நம்ம இந்த கதையில் அறம் செய் அப்படின்றத இவர் ஒரு உரிமையாக சொல்லியிருக்காரு. சரி, பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நட்பு ரீதியில் அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன். ஒரே ஒரு விஷயம் தான், பாலு சாருக்கும் இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குன்னா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து 2 லெட்டர் வெளியே வரும் டிடிபி பண்ணி. ஒன்று டயலாக், அடுத்து இன்னொன்று நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளோ சம்பளம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம், மேக்கப் மேனுக்கு எவ்வளோ சம்பளம், செட்டுக்கு எவ்வளோ, ப்ரொடக்ஷன் எவ்வளோ டிடிபியில் டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார்கிட்ட கொடுப்பார். அதாவது கதை டயலாக் வரும்போதே கூட அது வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரே நடிக்கிறாருன்ற பட்சத்தில் அங்கே ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டு அந்த மேக்கப்போட கலைக்க மாட்டார். நேராக உட்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரித்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார். அப்படி ஒரு சிறந்த மனிதர். ஆனால் எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான், சினிமாவில் இவ்வளோ விசுவாசமாக இருந்தவர், அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவில் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம், தனிப்பட்ட இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு 2 உதாரணத்தை சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி 50 பேர் தேவைப்படுது, நாளைக்கு 50 பேர் தேவைப்படுது. கம்பெனி ஆர்டிஸ்ட் 25 பேர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் 25 பேர் எடுத்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ சொல்லிட்டாங்க, நடிகர் சங்கத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெப்சிலேருந்து வந்துட்டார் சாமிநாதன் சார், ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டார். கை காலெலாம் அப்படி எவ்வளோ காசு, தனி மனுஷன் ஒருத்தன் போராடி படம் எடுத்துகிட்டு இருக்கான். நான் பேரே சொல்லிட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணிசில் ஷூட்டிங் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வராமல் போயிட்டார். யாருடைய தவறு? கே ராஜன் நடித்து முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புறேன் போயிட்டேன். கீழே அஞ்சனா கீர்த்தி எல்லாரும் கூட்டு வச்சுருக்கோம். மேனேஜர் வரல, ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் சங்கத்துலேயும் போய் சொன்னேன், இயக்குனர் சங்கத்தில் ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரித்து அவர் மட்டும் பண்ணார். அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலிமா இன்றைக்கி வாட்ஸ்அப் உனக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டம், ஒரு விசுவாசமாக இருக்கான் ஒரு மனுஷன், படம் எடுக்கிறாப்புல இவ்வளோ கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்லலாம். அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆகிப்போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கே ஹவுஸில் ஷூட்டிங் நடக்குது வளசரவாக்கத்தில். 8 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு போகிற ஒரு 2 ஷாட் தான் எடுத்துங்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எடுத்துங்கிறாங்க. போலீஸ் டடன்னு வண்டி நிப்பாட்டிட்டாப்ல, காசு கொடுன்னு கேட்குறாப்ல. சார் நீங்கள் ஷூட்டிங் எடுங்க சார், நான் போய் பேசுகிறேன் சார் போய் போட்டால், சார் எதுக்கு சார் உள்ளே தானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன், வெளியில் எதுக்கு சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, காசு கொடுங்க பிரச்சனை தான். எதுக்கு சார் கொடுக்கணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். சரி கொடுங்க, நான் ஃபோனில் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான்.
அதுக்கப்புறம் சன் டிவி சக்திகள் சொன்னேன். அந்த போலீஸும் ஒருத்தர் இருந்தார், குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 கட்டு. அதாவது மனசில் வந்து ஒரு 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 வந்து அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து 42 உட்பட்டு தான். நான் ஒரு 11 படத்துக்கு சென்சார் போயிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இங்கே எங்கே ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா, அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக 3 மணி நேரம் 7:30 மணிக்கு படம் முடிஞ்சு 9:30 மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது சரியில்லை அது இல்லை. சென்ட்ரல் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேட்டை சொல்லியிருக்கீங்க, ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க, எதிர்கட்சி சொல்லியிருக்கீங்க, எது தான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஆனால் நடந்து தானே சார் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை. வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னால் நார்த் இந்தியா மீடியாலாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும். ஆனால் இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை ஊட தர்மங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தயவு பண்ணி இந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்கிறான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஷூட் முடிஞ்சா 12 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். அவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சைடில் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமாக எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். கையெழுத்து கும்பிடுறது எங்கள் படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படம் அமையும். உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. தயவு பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.